Hi students, welcome to Another YouTube channel. I am Tilak. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, RRB எக்ஸாம்ஸ் 2025-2026 இந்த டைம்ல வந்துட்டு இருக்க எல்லா எக்ஸாம்ஸ்மே கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வருது. அதுக்கான ரீசன் என்ன? ஸோ அதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா இது தெரிஞ்சாதான் வரப்போற ரயில்வே எக்ஸாம்ஸ்ல கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும், அந்த கட் ஆஃப் எப்படி ரீச் பண்ணணும், எப்படி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகே, அதனால இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ நான் பாக்குறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரயில்வே எஸ்எஸ்சி கிளியர் பண்ணணும்னு வச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், ஸோ ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2020 அதுக்கு முன்னாடி டைம்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அதிகபட்சம் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு எக்ஸாம் நடக்கும். பட் ஹியூஜ் வேகன்சி வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அவேர்னஸ் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு 2019 2020 அதுக்கு முன்னாடிலாம் இருந்தது. பட் இப்ப கரண்ட் ஸ்டேஜ்ல இன்னும் சொல்ல போனா போன 2024 இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே வந்து வருஷம் எக்ஸாம் நடத்துறாங்க. இப்ப வருஷம் எக்ஸாம் நடத்துறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வருஷம் எக்ஸாம் நடத்தும் போது வேகன்சி அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன்னா 3 வருஷத்துக்கு வாட்டி எக்ஸாம் நடத்தும் போதுங்கிறப்ப அந்த வேகன்சி ஒன்னு ஆட் ஆகிறப்ப ஒரு ஹியூஜ் வேகன்சியா வரும். ஓகே, குரூப் டி என்டிபிசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு செம்ம வேகன்சி வரும். இப்ப ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வருது. இப்ப என்டிபிசி எல்லாம் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் சேர்த்தே ஒரு 10,000 மேல கூட வேகன்சி வர மாட்டேங்குது மொத்த இந்தியாவுக்கும் சேர்த்து. அப்படி இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் எக்ஸாம் நடத்துறது தான். ஓகே, இப்ப இந்த வருஷம் எக்ஸாம் நடத்துறதுனால வேகன்சி ரொம்ப கம்மியா வருது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, வருஷம் எக்ஸாம் நடத்துறப்ப வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் வரும். பட் சேம் டைம் என்ன பண்றாங்கன்னா எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நான் ஈஸிங்கிறத எதை மீன் பண்ணி சொல்றேன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஓரளவு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு 3 மாசம் 6 மாசம் இப்போ ஒரு சமீபத்தை தான் படிச்சுட்டு இருக்கேன்றவங்க கூட ஒரு 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. மேக்ஸ் ரீசனிங் பத்தி மட்டும் பேசுறேன். ஓகே, இப்ப உதாரணத்துக்கு என்டிபிசி அப்படிங்கிற எக்ஸாம் எடுத்துக்குவோம். மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து 60 கொஸ்டின் இருக்கு. மொத்தமா 100 கொஸ்டின், ஜிஎஸ் 40 இருக்கும். இதை மட்டும் 60 கொஸ்டின் இருக்குன்றப்ப இந்த 60ல ஒரு 55-50 ஒரு பேசிக்கா ஒருத்தவங்க படிக்கிறவங்க கூட ஒரு 50 தாண்டிடுறாங்க. ஓரளவு நல்லா படிக்கிறவங்க 55 தாண்டிடுறாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 60க்கு ஒரு ஹியூஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 55 தாண்டும் போது இங்க வேகன்சிங்கிறது கம்மியா இருக்கும் போது கட் ஆஃப் அப்படின்றது அதிகமா தான் போகும். ஓகே, இன்னொரு சைடு ஜிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த 40 கொஸ்டின் ஒரு காலத்துல ரயில்வே எப்படி இருந்ததுன்னா வேகன்சியும் நிறைய வந்துச்சு, எக்ஸாமும் அப்பப்பதான் நடந்துச்சு, அவேர்னஸும் கம்மியா இருந்தது. மேக்ஸ் ரீசனிங் ஜிஎஸ் மூணுமே ஓரளவு ஈஸியா தான் இருக்கு, அந்த மாதிரி இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்க ரொம்ப ஈஸியாகிட்டு ஜிஎஸ்ல அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய ட்விஸ்ட் வைக்கிறாங்க, கஷ்டமா கேட்கறாங்க. டெப்தா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா மட்டும்தான் அடிக்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்படிங்கும் போது அந்த 40 கொஸ்டின்ல நிறைய பேரால ஒரு 15ல இருந்து 20 தான் அடிக்க முடியுது. அப்போ இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னாலே இந்த பக்கம் ஒரு 50ல இருந்து 55 சொல்றேன், அந்த பக்கம் ஒரு 15ல இருந்து 20 சொல்றேன். அப்போ ஒரு 70 to 75 அப்படின்றத ஓரளவு படிக்கிறவங்களாலே அட்டம் கொடுக்க முடியுது ஒரு என்டிபிசி எக்ஸாம்ல நான் சொல்றேன். அப்ப குரூப் டில நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. குரூப் டில மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து 55 இருக்கும், சயின்ஸும் ஜிஎஸும் சேர்த்து 45 இருக்கும். இந்த 55லயுமே ஓரளவு 50 இப்ப வரப்போற குரூப் டி பத்தி பேசுறேன். அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் இருந்ததுன்னா இந்த 55க்கு 50 அடிச்சிருவாங்க. அந்த பக்கம் ஒரு 45ல ஒரு 20ல இருந்து 25 அடிச்சாலே 70-75 போயிருது. ஓகே, சோ இருக்கக்கூடிய வேகன்சி டிஃபிகல்ட்டி லெவல் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைந்த வேகன்சிக்கு நிறைய பேர் போட்டி போடும்போது அவேர்னஸ் அதிகமா இருக்கும்போது ஒரு 70 to 75 நிறைய பேர் அடிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா கட் ஆஃப் அப்படின்னா 70-75 கீழே குறைய மாட்டேங்குது. ஓகே, கிராஜுவேட்டோட CBT 1 ரிசல்ட் வந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம் நல்லா பண்ணவங்களால கூட நிறைய பேரால கிளியர் பண்ண முடியல. அண்டர் கிராஜுவேட் வரப்போகுது, பட் அண்டர் கிராஜுவேட்கான வேகன்சி ரொம்ப கம்மி. நான் ரிசல்ட்டை பத்தி பேசுறேன், போன வருஷத்துக்கானது. ஓகே, சோ இந்த சிச்சுவேஷன்ல என்டிபிசி இப்ப புதுசா வந்திருக்கு, ஆல்ரெடி அப்ளை பண்ணிருப்பீங்க எல்லாருமே. அப்ப நெக்ஸ்ட் இயர் யோசிச்சு பாத்துக்கோங்க, வேகன்சி போன வாட்டியை விட கம்மியா இருக்கு ஒரு பாயிண்ட். டிஃபிகல்ட்டி லெவல் இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் ஈஸியா தான் கேட்பாங்க. அப்ப இதை கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கட் ஆஃப் அதிகமா தான் வருது, கன்ஃபார்மா தெரியுது. இதை கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா மேக்ஸ் ரீசனிங் ஈஸியா கேட்கறாங்கன்னா ஒரு 55 கொஸ்டின் இருக்கு குரூப் டிலனா 50 அடிச்சுட்டு நான் நல்லா பண்ணேன்னு சொல்லக்கூடாது, 55மே அடிக்கணும். ஏன்னா ஈஸியா இருக்கிறனால சொல்றேன். இந்த 50ங்கிறத நிறைய பேரால அடிக்க முடியும். பட் 51 52 53 54 55 இங்கதான் ரியல் காம்படிஷன் இருக்கும். இந்த 53ல இருந்து 54க்கு நடுவுல கண்டிப்பா ஒரு 10,000-20,000 பேர் இருப்பாங்க. ஓகே, அப்ப நீங்க அந்த ஒரு கொஸ்டின் அதிகமா அடிச்சீங்கன்னா உங்களோட ரேங்க் முன்னாடி போயிடும். இந்த கட் ஆஃப் அதிகமா வர்றதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். 55 வருதுன்னா 54 கூட இனிமேட்டிக்கல 55மே அடிக்கணும். ஷிஃப்ட் வைஸ் மாறும் சொல்றேன், ஈஸியா இருக்கிற ஷிஃப்ட்காரங்க சொல்றேன். 55மே அடிச்சிருங்க. என்டிபிசி எழுதுறீங்களா, மேக்ஸ் ரீசனிங் 60மே அடிச்சிருங்க. அடிச்சிட்டீங்கன்னா ஜிஎஸ் சுமாரா பண்ணா கூட நம்மளால பாஸ் பண்ணிட முடியும். ஓகே, அப்போ ஃபுல் ஃபோக்கஸ் மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லா அடிக்கணும். ஒரு கொஸ்டின் தான் விட்டுருக்கேன்ப்பா, 99% நல்லா பண்ணிட்டேன்ப்பா, அப்ப நான் நல்லா தானே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது.
அந்த ஒரு கொஸ்டின்ல தான் கட் ஆஃப்ங்கிறதே ஃபிக்ஸ் ஆகும். அந்த ஒரு கொஸ்டின்ல தான் ரியல் காம்படிஷனே இருக்கும். அப்ப இந்த 55 கேட்கறாங்க குரூப் டில, என்டிபிசில 60 கேட்கறாங்கன்னா ஃபுல்லா அடிங்க. ஜிஎஸ்க்கு அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் இங்க மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது. ஏன்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் ஒரு 3 மாசம் 6 மாசம் நீங்க உட்காந்து படிச்சாலோ இல்ல ஆடி படிச்சவங்களால அடிச்சிட முடியும். எப்படி இருந்தாலும் ஸ்டாட்டிக்கா தான் டேட்டா இருக்க போகுது. அதுல இருந்து கேட்க போற ஒரு 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் யாராலையும் அடிச்சிட முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் தான் இங்க மேஜர் ரோல் ப்ளே பண்ண போது. அப்படிங்கும்போது இப்போ நீங்க ஒரு என்டிபிசி மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க, ஒரு 6 மாசம் எக்ஸாமுக்கு டைம் இருக்குங்கிறப்ப ஃபுல் ஃபோக்கஸ்டா கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. மேக்ஸ் ரீசனே நமக்கு வரும். டெய்லி கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தான் இங்க ரோல் ப்ளே பண்ணுது. கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகுது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் ஒரு ரயில்வேல, சேம் டைம் அதுல தான் டிஃபிகல்டி லெவலும் அதிகமா இருக்கும் போது அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரப்போற நாட்கள் தனியா கூட வீடியோ மேக் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு ஓகேவா, இந்த டாபிக் எப்படி படிக்கணும், ஆர்எல்ஸ் இந்த டாபிக் ரிலவெண்டா வீடியோஸ் கொடுங்க சார் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரப்போற நாட்கள்ல நம்ம வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ரயில்வே எக்ஸாமுக்கான சீனாரியோ இப்போ இருக்கு. ஸோ வேகன்சி கம்மியா இருக்கு, டிஃபிகல்ட் லெவலும் ஈஸியா இருக்குன்றப்ப கட் ஆஃப் உயர போய்கிட்டே இருக்கு. அந்த உயரத்துல போற கட் ஆஃபை தட்டி பிடிக்கணும்னா நீங்களும் உயர பறந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, ஸோ அதனால இந்த சிச்சுவேஷன்லையும் ரயில்வே எக்ஸாம் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ல நம்ம கண்ணெதிரில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல நீங்களும் ஒருத்தரா கண்டிப்பா அடுத்த வருஷம் வருவீங்க. அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து எல்லாருமே உழைப்போம். ஸோ சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறவங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.